பிரியன் இங்க சையத் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் குறிப்பா வாக்காளர்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கு. மக்களவை தேர்தலுக்கு வாக்களிக்க போறோம், யாரை தேர்ந்தெடுக்க போறோம், சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களித்தால் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம்ங்கிற கிளாரிட்டி இருப்பதன் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி என்பதும் தெளிவாக இருக்கிறது, அதன் அடிப்படையிலான வியூகமும் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது சரியான பார்வையா? அதாவது வந்து மக்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏதோ நாங்கள் மாநில நலன்களுக்காக பாடுபடுவோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பிரச்சாரமாக அது இருக்கும். அது ஆக்சுவலாக ஜெயலலிதா பண்ணினாங்கன்னா அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சி மக்கள் ஓட்டு போட்டுக்கலாம். பட் எடப்பாடி வந்து இன்னும் பிரிஞ்சு வந்த பிறகு அவருடைய ஓட் பேங்க் என்னன்னே நமக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏடிஎம்கே ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அவருடைய ஓட் பேங்க் சவுத்தில் என்ன இருக்குது, டெல்டா என்ன இருக்குன்னா நமக்கு தெரியல. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேயே வந்து பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருந்ததுன்னா அங்கே எப்படி ஓட்டுகள் பிரியும் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்டாக்டாக இருக்குது, எக்ஸப்ட் ஐஜேகே மட்டும் அதுலேருந்து விலகி போவாங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட். கமல் உள்ள ஒருவர் அதுக்கு பதிலாக அது இன்டாக்டாக இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணி 21 பார்க்கும்போது ஏடிஎம்கே பிளவுபட்டு கிடக்கு. அது வந்து பிளவுபட்டு கிடக்குன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இவர் பின்னாடி இருக்கலாம். பட் கிரவுண்ட் லெவலில் அவருக்கு என்ன ஆதரவு இருக்குன்றத எலெக்ஷன் தான் நமக்கு சொல்லணும். ஆனால் எதுக்காக வந்து இவர் பிஜேபி விட்டு பிரிஞ்சு வந்தார் என்கிற ஒரு காரணம் வந்து இன்னும் தெளிவாக இல்லை. ஆக்சுவலாக அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு 5 டசன் காரணம் ஒரு டஜன் காரணங்களை சொல்லலாம். ஆனால் எது உண்மையான காரணம்னு எடப்பாடி தான் வாயத்தரன்னு சொல்லணும். நான் வந்துட்டேன், விலைக்கு வந்துட்டேன், சிறுபான்மையோரே விலைக்கு வந்துட்டேன்னு ஒரு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சிறுபான்மையோர் விட்டு நீங்கள் பாஜக விட்டு விலைக்கு வந்ததுனாலே சிறுபான்மையோர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாஜகவை எதிர்த்து களமாடினால் தான் போடுவாங்க. நீங்கள் பாஜகவை கடுமையாக விமர்சித்தால் தான் அவர்கள் உங்களை நம்புவார்கள். நீங்கள் அதை இன்னும் ஆரம்பிக்கல, நீங்களும் ஆரம்பிக்கல, பாஜகவும் உங்களை விமர்சிக்க ஆரம்பிக்கல. ஆனா அதை மறுபடியும் திமுக தான் கையில் எடுத்து பேசுறாங்க அப்படின்னு இபிஎஸ் ஈவன் சமீபத்திய அந்த பொதுக்குழுல கூட அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்க தான் கூட்டணியை விட்டு விலகிட்டோமே, அது உறுதியாயிடுச்சு, அதை மீண்டும் அரசியலாக்குவதே திமுக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக பேசதான் சார் செய்வாங்க. நீங்க வந்து ஒரு எந்த விதமான காரணமும் இல்லாம ஒரு கூட்டணியை விட்டு வெளில வந்திருக்கீங்க, அதுக்கு உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டேன்றீங்க, பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றீங்க, ஆனா கூட்டணி விட்டு வெளில வந்தேன்னு சொல்றீங்க, சிறுபான்மையோரே வாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. அப்போ திமுக பார்ட்டி அவங்க வந்து ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. உங்களுடைய போலித்தனமோ அல்லது உண்மையான விஷயமோ எதா இருந்தாலும் விமர்சிக்க தான் அவங்க செய்வாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. நீங்கள் உண்மையான இருக்கு அமித்ஷாட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க, எதை சொல்லி வெளில வந்தீங்க, நீங்கள் அங்கேருந்து வந்த பிறகு தான் நீங்கள் வந்து இப்படி ஆயிருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள். நீங்கள் அந்த காரணத்தை பிரிந்ததற்கு உண்மையான காரணம் தெரியாத வரைக்கும் நீங்கள் சேருவீங்கன்ற விஷயம் இருக்குல்ல, அது சந்தேக ஊசியாக தொங்கிக் கொண்டே இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. சார் இன்னொன்று இருக்கு, நீங்க தனியா நின்று என்ன பண்ண போறீங்க? 2024 தனியாவே நிக்கிறீங்க வச்சுக்கோங்க. நீங்க தனியா வந்துட்டேன்னு சொன்ன பிறகு உங்க கூட கூட்டணியில் இருந்த சின்ன கட்சி ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ வாசனோ இல்லை வேற பாமகவோ யாருமே உங்க பக்கம் எட்டி பார்க்குற மாதிரியே தெரியலையே. இந்த நிலைமையில நீங்க இந்தியா கூட்டணியிலேருந்து எங்களுக்கு ஆளுங்க வந்துருவாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி சார்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஆளுங்களோட ஒன்லைன் அஜெண்டா என்ன? ஆன்டி மோடி வரக்கூடாது. அந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா? அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியிலேருந்து கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி பலவிதமான கஷ்டங்களுக்கு நடுவில், பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் அது முட்டி மோதி ஒன்றுபடுதா இல்லை எப்படி நிற்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி ஒன்றுபடுதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க முடியாது, இதில் இருக்கிற கட்சிகளை பிரிக்கும். இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும். ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி இருக்கோ இல்லையோ தெரியாது சார், தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி எப்படி தான் சார் இருக்கும். சரி, இப்போ அந்த மௌனத்தை தேசிய அளவில் பிஜேபி ஏதோ ஒரு காரணத்திற்காக மௌனம் காக்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மௌனம் காப்பதற்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கு பயப்படுறார். அவர் மேல வழக்குகள்லாம் இருக்கு, எஃப்ஐஆர்லாம் எடுத்து என்போர்ஸ்மெண்ட் உள்ள வந்துருவாங்க, கவர்னர் சாங்ஷன் கொடுக்க மாட்டாரு, பல விஷயங்கள் இருக்கு சார். நீங்க வந்து அவர் வந்து தைரியமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அவர் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னா அவர் கட்சியிலே புரிஞ்சுக்கணும்னா 2024 மக்களவை தன்னை அவர் உள்ள கொண்டு வரவே விரும்பல, அப்படி கண்டஸ்டன்டாவே எடுத்துக்க விரும்பலன்னு தான் பார்க்கணுமா? இல்ல, அவர் வந்து ஃபோக்கஸ் இல்லாத போயிடுவார். 2024 எலெக்ஷன்ல பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்றதை தொண்டர்கள் விரும்பல. 2019 விரும்பல சார். அப்பெல்லாம் கூட்டணி சேர்ந்தீங்களே, ஏன் சேர்ந்தீங்க? இதெல்லாம் வந்து கட்சி தொண்டர்கள் சொல்லியா? விஜயகாந்த் வந்து பொதுக்குழுவில் கேட்டாரு கூட்டணி சேரணுமா வேண்டாம், சேரவே வேண்டாம்னாங்க. அவர் சேர்ந்தார் ஏடிஎம்கேயோட. ஸோ அதனால வந்து தொண்டர்கள் பேரை சொல்லி நாளைக்கு வந்து மோடியை விட்டு ஆள் கிடையாது, இந்தியாவை காப்பாற்றுறவர் மோடி தான், இப்போ இருக்கிற சூழலில் நம்ம மோடிக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே, மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தனியாவே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நீங்க கொங்கு மண்டலத்திலேயே உங்க வாக்குகள் பெரியும்.
சவுத்தில் வந்து நீங்கள் ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, எப்படி போகும் சொல்ல முடியாது. டெல்டாலையும் அதே நிலைமை தான். அப்போ சென்ட்ரலில் வட தமிழ்நாட்டில் திமுக ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கு. அங்கே அதனால உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன, உங்க தலைமைக்கே கேள்விக்குறி வந்துடும் எலெக்ஷனுக்கு அப்புறம். அதனால தான் சொல்றேன், இவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என்ற காரணம் தெரியாத வரையில், அல்ல அந்த பிரிந்ததற்கு பின்னால் இவர்கள் நடத்தையில் இருக்கிற சந்தேகம் இருக்குல்ல, பாஜகவை கடுமையாக எதிர்க்காத வரையில், தமிழ்நாட்டு மாநில அரசுக்கு எதிராக பாஜக எடுக்கிற சில விஷயங்களை கண்டிக்காத வரையில், சிறுபான்மையோரோ வேறு பலரோ மோடி எதிர்ப்பாளர்கள் இங்கே இருக்காங்க. நிச்சயமா 2014 சரி 2019 சரி அது 18% ஓட்டோ அல்ல 30% ஓட்டோ மோடிக்காக விழுந்த ஓட்டு அல்ல, அந்த கூட்டணி கட்சிகளுக்காக விழுந்த ஓட்டு. மோடிக்கு இந்த ஒரு ஓட்டு வந்து 8% 9% இருக்கலாம், அது வேற விஷயம். அதனால தான் சொல்றேன் நான், இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏடிஎம்கேக்கும் சரி பிஜேபிக்கும் சரி. ஓகே, பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன்.